ஆகியோர்படி புது படங்களை புறக்கணித்துவிட்டு தளபதி ரீரிலீஸை கொண்டாடும் 2K கிட்ஸின் அதிரடியால் கில்லி ரீரிலீஸின் வசூல் வடையை ஊதி தள்ளிய தளபதி ரீரிலீஸால் திரையரங்க உரிமையாளர்கள் வெற்றி கொண்டாட்டம். இதோ வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியும். யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் 12/12/2024 அன்று தலைவருடைய தளபதி 1991ல ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு மேல ஆகியும் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 200 திரையரங்குகளை வெளியாச்சு. பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹவுஸ்ஃபுல் ஷோவா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை யார் கையில் எடுத்துட்டாங்கன்னா 2K கிட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்க புதிய படங்களை புறக்கணித்து விட்டு தளபதியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ரிவ்யூல கேக்குறாங்க, என்னங்க இது புது படங்கள் புஷ்பா 2 வந்திருக்கு, அமரன் படம்லாம் இருக்கு, இதை விட்டுட்டு நீங்க தளபதியை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்களே. அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னா, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, எங்களை எத்தனை முறை நாங்க இது யூடியூப்ல பார்த்திருப்போம், எத்தனை முறை நாங்க கேடிவில பார்த்திருப்போம், சன் டிவில பார்த்திருப்போம். ஆனா இந்த படம் இப்போ திரையரங்களை பார்க்கும்போது எங்களுக்கு புது வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது புது ஒரு டானிக் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள்னாலே நம்மளுடைய கேரக்டரை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்மளுடைய கேரக்டர். அந்த கேரக்டரையே டிஃபைன் பண்ணது தலைவருடைய படம் தான். தலைவருடைய படத்தை நீங்க அடிக்கடி நீங்க ரீரிலீஸ் பண்ணணும், எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா தளபதி படத்துக்கு அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அம்மாவை பார்த்தா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும், இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு கோபமா இருக்கிறவரு தன்னுடைய அம்மாவை பார்த்ததும் அப்படி நெகிழ்ச்சியா அழுது புலம்பும் அந்த காட்சி. அது மட்டும் இல்ல, தன்னுடைய சின்ன மகனுக்கும் என்னால அந்த அர்ஜுன் அவருக்கும் என்னால எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, தேவாவை விட்டு அவரு பிரிஞ்சு வர முடியாது அப்படின்னு உறுதியா இருக்கிறதா இருக்கட்டும். தனக்கு பிடிக்காத மனைவிய எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவரு குடும்பம் நடத்துறதா இருக்கட்டும். காதலி தன்னை விட்டு பிரியும் போது அவளை வாழ்த்தி அனுப்புறதா இருக்கட்டும். இதெல்லாம் லாயல்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உண்மையிலுமே இது அவருடைய அந்த கேரக்டரை குறிக்குது. அதாவது அவரு எல்லாத்தையும் அப்படி அற்புதமா செதுக்கி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த படம் எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் படம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ரசிகர்களும் இதை தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற 2K கிட்ஸுங்க தளபதி படத்தை அப்படி அற்புதமா புரிஞ்சிருக்காங்க. இவங்க சொல்றதுனால லாயல்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த படத்தை நாங்க தூக்கி கொண்டாடுறோம் அப்படின்றது புதுவிதமா இருக்கு இல்லங்க கேட்கறதுக்கு. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் அங்க இருக்கிற தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதோ பாருங்க, 2K கிட்ஸ் இந்த படத்தை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அவ்வளவு வெறித்தனமான கொண்டாட்டம். அதாவது கில்லி படத்துக்கு வசூல் வடை சுட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு. அதாவது 1 கோடி கூட வசூல் பண்ணாத கில்லி படத்தை 50 கோடி 100 கோடி 500 கோடி ஐயா ரீரிலீஸ் படம். ரீலீஸ் படத்தை இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க என்னமோ வேர்ல்டு வைடு பண்ண போல 500 கோடி 600 கோடின்னு வடை சுட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, அந்த வடையை கூட நம்ம தளபதி ரீரிலீஸ் மிஞ்சிட்டாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதை நான் சொல்லலைங்க, நம்ம சிவபாலன் அவர்கள், அவர் பத்திரிகையாளர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத. இவர் தாங்க பத்திரிகையாளர் சிவபாலன். இவருடைய வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, கில்லி ரீரிலீஸ தளபதி முறியடிச்சிருச்சு. ஆனா கில்லி ரீரிலீஸே அவங்க வசூல வடை சுட்டாங்க அப்படிதான் உண்மை. அந்த வசூல் வடையே முறியடிச்சிட்டாரு நம்ம தளபதி ரீரிலீஸ் அப்படின்றத பத்திரிகையாளர் சிவபாலன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்ற அந்த ரீசனையும் சொல்லியிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது வேற. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இளையராஜாவுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க எல்லாம் தான் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் கொண்டாடுறாங்க. இயக்குனர் மணிரத்னம் அவருக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு, அவங்க இந்த படத்தை கொண்டாடுறாங்க. நம்ம மம்முட்டியா இருக்கட்டும், எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டாட காரணம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு டிவியில இந்த படம் போட்டாங்கன்னா தளபதியா சூப்பர் மூவியா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இன்னைக்கு திரையரங்குல வந்திருக்கு அப்படின்ன உடனே இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்கா நம்ம யங் ஜெனரேஷன் இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் இந்த படத்தை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.
அதாவது கூட்டம் கூட்டமா நண்பர்களா வந்து இந்த படத்துடைய பாடல் காட்சிகளுக்கு ரிப்பீட்டட் கேட்டு, அதாவது பழைய படத்துக்கு ரிப்பீட்டட் கேட்டு சாதனை படைச்சிருக்காரு நம்ம தளபதி அப்படின்னு தான் உண்மை. எல்லாரும் இந்த படத்துக்கான ரிப்பீட்டட் தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அந்த ரிவ்யூவிலே எல்லாம் சொல்றாங்க, இதை நாங்க ரிப்பீட் கேட்டு கொண்டாடணும் அப்படின்னு. 2 தடவை போட்டாங்க, 3 தடவை போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலுமே கேட்கறதுக்கே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. தலைவருடைய படம் 33 வருஷத்துக்கு பிறகு எப்படி முன்னாடி கொண்டாடினாங்களோ அதை விட பல மடங்கா இப்ப 2K கிட்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா, அந்த படத்துடைய கண்டென்ட், தலைவருடைய ஆக்டிங், இளையராஜாவின் இசை, நம்ம மணிரத்னம் சொல்ல வந்ததை கரெக்டா சேர்த்திருக்காருன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னா அப்ப பாத்துங்க எப்படி இந்த படம் இருக்கும் அப்படின்னு. இன்னும் வர ஜென்ரேஷனும் கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற குழந்தைகளும் இந்த படத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. இதுக்கான அந்த ரிவ்யூ வீடியோ வேணா உங்களுக்கு இணைக்கிறேன் பாருங்க. எதை கட் பண்ணி இணைக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நான் அந்த முழு லிங்கையும் உங்களுக்கு இணைக்கிறேன், நீங்க வேணா பாருங்க. ஒரு லிங்க் இல்ல, ஒரு 10-15 லிங்க் இருக்குங்க. எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தளபதியை கொண்டாடி இருக்காங்க. அது இல்லாம ஒர்க்கிங் டே, அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக்னா புஷ்பா 2, அமரன் போன்ற புது படங்கள்லாம், இன்னும் நிறைய புது படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாரும் போயிட்டு தளபதியை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் அந்த வீடியோல சொல்றாங்க, நீங்க கேளுங்க. ஒருத்தர் இந்த ஜெனரேஷன் தான் 4 பேர் வந்திருக்காங்க, 6 பேர் ஃப்ரெண்டா, அது 2 பேர் மிஸ்ஸிங். அதனால அந்த தளபதி படத்துடைய அந்த பாடல்களையும் அவங்களுக்கு பாடி அவங்க அதை கொண்டாடும் அந்த ஒரு ரிவ்யூல நீங்க பார்க்கலாம். அதான் நினைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க. இந்த மாரி ஒரு பழைய படத்தை கொண்டாட முடியுமா அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால மட்டும்தான் முடியும். இப்ப பாருங்க, கூலியில என்னமா துள்ளலா ஆடுறாருங்க, குழந்தை போல துள்ளி குதிக்கிறாருங்க. அந்த ஆட்டத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. அவருக்கு இன்னமும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் குறையவே இல்லைங்க அப்படின்னு எல்லாரும் இப்ப தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த கூலி படம் பெரிய எதிர்பார்ப்பை எகிர விட்டுச்சு. ஒரே ஒரு 50 செகண்ட் வீடியோங்க உலகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளவு ரீல்ஸ், சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருக்காங்க தலைவருடைய அந்த நடனத்தை. இதுதான் தலைவருடைய மேட்ச். இப்போ 2K கிட்ஸ் கொண்டாட்டத்தினால இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால மதுரையை சேர்ந்த கோபுரம் சினிமா இவங்க பாத்தீங்கன்னா இந்த தளபதி ரீ ரிலீஸ வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்காங்க. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. தளபதி ரீ ரிலீஸ் எத்தனை முறை நாங்க டிவில பார்த்துருந்தாலும், ஆனா இப்போ திரையரங்களை பார்க்கும்போது அதனுடைய கொண்டாட்டமே வேற லெவலுங்க. அப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்களை வந்து அழ வச்சுட்டாருங்க. 33 வருஷம் கழிச்சியும் ஒரு படத்தை பார்க்கும்போது எங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. நாங்க எத்தனை முறை இதை யூடியூப்ல பார்த்துருக்கோம், எத்தனை முறை இங்க சன் டிவிலயோ டிவியோ பார்த்துருப்போம், இருந்தாலும் எங்களை அழ வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ இது மாதிரி ஒரு நட்பு இல்லங்கிறது தான் உண்மையாவே ஒரு ஃபீல். அது சொல்ல வார்த்தைகள் இல்ல, சரிங்களா? அழுதுட்டோம் உண்மையாவே. அது மட்டும் இல்லைங்க, இந்த 2K கிட்ஸுங்க எந்தெந்த சீன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அதை எப்படி அவங்க கொண்டாடினாங்க அப்படின்றதையும் அந்த ரிவ்யூல சொல்லியிருக்காங்க. அதை கேளுங்க. வெரி நைஸ் மூவி. தேவராஜ்னா யார் தெரியுமா, சூர்யானா யார் தெரியுமா, ஒரே டைலாக் தான், தியேட்டரே செதறிச்சு ஒரே வார்த்தை. இந்த ஒரு தலைவருடைய டைலாக்கே போதும் கொடுத்த காசுக்கு அப்படின்னு அவங்க அவ்வளவு அற்புதமா கொண்டாடி இருக்காங்க. இப்போ வர படங்கள்லாம் படம் பார்த்துட்டு வெளியில வந்து எல்லாருமே வந்து அழுதுகிட்டு போறாங்க. ஏன்னா படம் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போறாங்க. ஆனா 33 வருஷம் கழிச்சியும் ஒரு படத்தை கொண்டாட முடியும் அப்படின்னாக்கா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படமா தான் இருக்கும். இப்ப இருக்கிற பாடல்கள்லாம் அவங்களுக்கு மனப்பாடம் இருக்குமோ என்னன்னு தெரியல. 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த பாடலை அவங்க பாடி
இன்னைக்கு 2K கிட்ஸுங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரிவ்யூவிலையும் பாடி காட்டியிருக்காங்க. காட்டு குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கு என்ன பஞ்சம் என்ன பாடட்டா. பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு சீனுக்கும் ஒரு காட்சிக்கும் அப்படி அற்புதமா கைத்தட்டி விசில் அடிச்சு கொண்டாடி இருக்காங்க 2K கிட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, லோகேஷ் கனகராஜ் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் முன்னாடி சொல்லியிருந்தாரு, நான் படம் எடுத்தா தலைவரை வச்சு தளபதி போல ஒரு படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இது ஒரு கேங்ஸ்டர் படம் தான் அப்படின்ற தகவலும் வந்துருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் கேங்ஸ்டர் படம் தான். இப்போ தளபதி படத்தை 2K கிட்ஸுங்க எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் தெரிக்க விடுறாங்க அப்படின்னாக்கா 100% அடுத்தது கூலி படம் அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா தளபதி படத்தை பார்த்தாதான் இந்த படம் பிடிக்கும் அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் கணக்கச்சிதமா படையப்பா ரிலீஸ் ஆக இருந்ததை கேன்சல் செய்ய வச்சுட்டு அவரு அழகா பிளான் போட்டு தளபதி ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 2K கிட்ஸுகளும் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்தது தளபதியுடைய தொடக்கமா தான் கூலி படம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லலைங்க. எல்லா மேடைகள்லையும் எல்லா பேட்டியிலையும் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொன்னது என்னன்னா, நானு தளபதி போல ஒரு படத்தை செதுக்குவேன் அப்படின்னு. இப்போ அது எல்லாமே அற்புதமா அமைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா கூலி படம் பாக்குறது முன்னாடி தளபதி படத்தை யாராவது பார்க்கலன்னா போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க கூலி படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய கூஸ்பம்ஸ் மூமெண்டா தான் இருக்கும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.